எல்லாருக்கும் வணக்கம் அக்கா. இது கில். ஓடுத ட்ரெயினில் ஒரு கொடூரமான கொள்ளக்கார கூட்டம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பண்ணத சம்பவமும், கொள்ளையடிச்ச பிறகு அந்த கொள்ளக்கார கூட்டத்துக்கு நடந்த சம்பவமும் தான் இந்த படத்தோட கதை. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்திய சினிமாவில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் வந்திருக்கானே சத்தியமாக தெரியல. 1.25 மணி நேரம் படத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒரே வெட்டு குத்து கொலை மட்டும்தான், அதுவும் ரணகொடூரமா. கொள்ளையடிக்க வந்த பயிலுவ வந்த வேலையை மட்டும் பார்க்கறத விட்டுட்டு கையில் கத்தி இருக்குன்னு ஒரு சம்பவம் பண்ண போய் அதுக்கு பிறகு அவனோலே சம்பவம் ஆகுறது தான் பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தை பார்க்கச்சில நம்ம ஊர் படத்தில் வர மாதிரி என்னெல்லாம் வாரம் வரவனை எல்லாம் கொண்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சலிப்பாவாது. இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, களி ஒருத்தனை விடாமல் அத்தனை பேரையும் வெட்டி கொள்ளுல அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸே வெறியாவது அளவுக்கு காரண காரியங்கள்லாம் ஸ்க்ரீன் பிளேவில் பக்காவாக இருக்குது. வில்லனா வர ஒரு இளவட்ட பையன் செம்ம கேஷுவலாக அவ்வளோ அசால்ட்டாக பண்ணியிருப்பான். சொல்ல போனால் படத்தில் ஹீரோவை விட அவனோட நடிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே குறை என்னன்னா படம் ஹிந்தியில் தான் இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு லாங்குவேஜ் முக்கியம் இல்லை, சப்டைட்டில்லாம் இல்லாமலே கதை ஈஸியாக புரியும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. தயவு செஞ்சு பச்சை பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுட்டு இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் ஒன்று, இந்த படத்தை பார்த்த பிறகு எவனாலையுமே ட்ரெயினில் நிம்மதியாக போக முடியாது.